2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அவர் என்னத்தை சுமந்து திரிகிறாராம் அவருடைய சரீரத்துல? சரி, நான் முன்னாலே சொன்னேன், லென்த் நாட்களுக்குரிய காரியத்தை ஒருவேளை அடுத்த கிழமை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க லென்த் நாட்கள் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில தன் சரீரத்தை கொடுத்தார், விற்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்புண்டு, இவைகளை குறித்து நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்களுக்கு அது என்ன செய்யும்? தேவைப்படும். ஆனா நம்ம இயேசுவை அறிந்த நம்ம இங்க பவுல் இந்த காரியத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தை தன்னுடைய சரீரத்தில் என்ன செய்யறாராம்? அவர் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்துல நம்ம சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த பாடுகள், சிலுவை மரணத்தை அவருடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு துன்புறுத்தல்கள்லையும், பவுலை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க, அவர் ஒவ்வொரு துன்புறுத்தல்கள்லையும் கஷ்டங்கள்லையும் இந்த கிறிஸ்துவுடைய சிலுவையினுடைய அந்த துன்பத்துல பங்கேற்பதாக அவர் நினைப்பார். உதாரணத்துக்கு நம்ம திருவிருந்துல என்ன செய்கிறோம்? கூடியிருந்து அந்த வசனங்களை எடுத்து என்ன செய்யறோம்? நினைவு கூறுகிறோம். நம்ம அதை செய்கிறோம், அதை செய்யணும், அது கட்டாயம். சரி, ஆனா பவுலுடைய வாழ்க்கையில அவர் எப்படி நினைவு கூறுகிறார்? அதான் இப்ப சொன்னேன், எப்படி ஒவ்வொரு துன்பங்கள் பாடுகள் வருதானே, அப்பொழுது அவர் அந்த துன்பத்துல அவர் யார நினைக்கிறார்? கல்வாரி சிலுவையில் உள்ள அந்த இயேசுவை பவுல் அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த அடி ஒவ்வொன்றிலையும் அவர் அந்த இயேசுவை என்ன செய்கிறார்? மரணத்தை நினைவு கூறுகிறார். இது கண்டிப்பா இன்றைக்கு நீங்க உங்களோட ரசிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இயேசுடைய சிலுவை தியானத்தினுடைய புது செய்தியா இருக்கும். இதுவரைக்கும் இந்த மெதட்ல செய்தி கேட்டிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கை நம்ம திருவிருந்தில நினைவு கூறுறது எங்களுக்கு சிம்பிள். வர்றோம், உட்கார்றோம், கொரிந்தியர்ல எடுத்து வாசிக்கிறோம், என்ன செய்யறோம்? நினைவு கூறுறோம், அவ்வளவுதான். ஆனா பவுலுடைய நினைவு கூறுதல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவருக்கு ஒரு என்ன செய்யறான்? சத்தியத்தை சொல்லும் போது அடிக்கிறான். அவர் அந்த அடியெல்லாம் அவர் மரணத்துல இயேசு அவர் எப்படி இயேசு இப்படித்தான் பட்டிருப்பார் என்று சொல்லி அவர் நினைக்கிறாரா, நினைவு கூறுகிறாராம் என்று சொல்லித்தான் அங்க அவர் என்ன செய்யறார்? சொல்லுகிறார், இந்த எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லைன்னா இறையியல்ல இந்த சிலுவை மரணம் தான் ஒரு மைய புள்ளி. அதனாலதான் சிலுவை மரணத்தை குறித்து நிறைய தவறான காரியங்களும் உண்டு. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வாங்க. சிலுவையில அறையப்பட்ட பொழுது இன்னொரு ஆள் அரைஞ்சிட்டேன்னு சொல்லி எல்லாம் நிறைய உபதேசங்கள் இருக்கு இயேசு கிறிஸ்து குறித்து. ஏனென்றா அந்த சிலுவை மரணம் தான் மிக மிக எங்களுக்கு முக்கியமானது. அதுதான் எங்களுடைய என்ன சொல்றது, இறையியல் மைய கருத்து. அதுதான் எங்களுடைய கிறிஸ்டியன் வாழ்க்கையில. சரி, அப்ப பவுலுடைய வாழ்க்கையில அவர் இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை என்ன செய்கிறாருண்டா, சும்மா சாதாரணமா எங்களை போல திருவிருந்து எடுக்கும் போது அது முக்கியம், எடுக்கும் போது மாத்திரம் அவர் என்ன செய்யல, நினைவு கூறாதபடிக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு, நாங்க ரசிக்கப்பட்டிருக்கிறோம், இதுவரைக்கும் நீங்க ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து உங்களுக்கு எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், அதாவது பவுல மாதிரி வரையில எங்களுக்கு வேற விதமா வரும் இல்லையா? ஏதாவது உண்டு, என்ன சொல்றது, ஒரு வியாதியோ துன்பமோ இல்லைன்னா ஒரு தேவை சந்திக்கமோ இல்லைன்னா இன்னொரு மனிதன் பேசின வார்த்தை கூட வரும் பொழுது இப்ப நம்ம பவுல கற்பனை செய்யணும். நம்ம அதை இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை, இயேசுவை கூட சிலுவையில என்ன செய்தாங்க? பேசினாங்க தானே, பேசினாங்க, துப்பினாங்க, எல்லா காரியங்களும் செய்தாங்க. இயேசு ஆனா அவங்களுக்கு என்ன செய்தார்? அவர்கள் அறியாம செய்யறான்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்சார், விண்ணப்பம் செய்தார்ன்னு சொல்லி இருக்கு. சோ நம்ம இயேசு கிறிஸ்துவை இந்த என்ன சொல்றது, அவருடைய சிலுவை மரணத்தினால நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா நம்ம அந்த மரணத்தை, சிலுவை மரணத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு இன்னல்கள் அனர்த்தங்கள்லையும் நான் இயேசுவை சுமக்கிறேன் என்கிற அந்த பவுல் வாழ்ந்து காட்டினதை போல நம்ம வாழணும். நான் உதாரணம் சில சொல்லுவேன், அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க ஈஸியா. நீங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம், நம்ம இந்த பவுல் சிலுவை மரணத்தை சுமந்தார். பிலிப்பியர் 3:10-11 வாசிக்க கேட்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்க அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் வந்து விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். சோ அவர் என்ன சொல்லுகிறார்?
தனக்கு வருகிற எல்லா பாடுகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாராம்? நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறாராம். 10வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளில் நான் என்ன செய்கிறேன்? ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறேன். சோ அந்த இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை இவர் வெறுமனே இயேசு கிறிஸ்துவனால அந்த சிலுவை மரணத்தினால ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதுல இவர் எப்படி என்ன செய்கிறாராம்? ஐக்கியப்பட்டிருக்கிறார். அவர் அந்த மாதிரி என்ன செய்கிறார்? வாழுகிறார். இப்ப நம்ம சிலுவை மரணம் ஓகே, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சிலுவை மரணத்தினால மீட்கப்பட்டோம், இதோட சரி. நம்ம இதை என்ன செய்யறோம்? அதோட நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனா பவுல் அதோட என்ன செய்கிறார்? அவர் ஐக்கியப்பட்டிருக்காருன்னு சொன்னா, அப்ப நம்மளும் எங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியங்களிலையுமே, சபையில கூட ஒரு காரியங்கள் இடர்கள் ஒரு காரியம் வரும் பொழுது நான் தெரிஞ்சு கொள்ளணும், சபை இயேசு கிறிஸ்து சபையில இந்த சபையில நம்ம எங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டங்கள் காரியங்களையும் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை மரணத்தோடு நான் ஐக்கியப்படுகிறேன். பவுல மாதிரி வாழ்ந்தான். அவராதான் சொல்றார், உயிர்த்தெழுதல் பாடுகள்ல நான் ஐக்கியப்படுகிறேன். நம்ம இதுதான் இந்த சிலுவையினுடைய தியானம். நம்ம எப்படி திருவிருந்துல அவர் கொடுத்த உடன்படிக்கையில ஐக்கியப்பட்டு என்ன செய்யறோம், அதை இவ்வளவு காலம் நம்ம பங்கு பெற்றுக் கொள்கிறோம். அதே போல அடுத்த சைடு எங்களுக்கு வருகிற துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளை நம்ம என்ன செய்கிறோம்? அந்த சிலுவைநாதர் இயேசுவை அவர் பட்ட பாடுகளை நினைத்து நம்ம அதை சகிக்கிற பொழுது அதுல ஐக்கியப்படுகிறோம். அதுதான் சிலுவை தியானம். அதான் சிலுவையை நம்ம என்ன செய்கிறோம்? தியானித்து வாழ்கிறோம். அப்ப பவுல் இங்க அப்படி சொல்லுகிறார். நீங்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல வந்தீங்க என்று சொன்னா, இந்த பிலிப்பியர் பட்டணத்துக்கு அவர் வரும்பொழுது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். அதுல 11, 12 வாசி. கப்பலேறி தீவுக்கும் மறுநாளிலே நியாபோலி பட்டணத்திற்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். சரி, இப்ப எங்க வந்துட்டாருங்க? பிலிப்பு. முதல் அந்த உயிர்த்தெழுதல் மரணத்தோட பாடுகளோட ஐக்கியப்பட்டிருக்கேன்னு எழுதியிருந்தா தானே பிலிப்பியர் நிருபத்துல. முதல்ல நீங்க அங்க படிச்சீங்க தானே. இப்ப அங்க அவர் அப்படி எழுதுவதற்கு காரணம் என்னன்னா, இங்கதான் அவர் வந்து இந்த பட்டணத்துல இப்ப என்ன செய்யறார்? சபையை ஸ்தாபிக்கிறார். அதுக்கப்புறம் நிருபம் எழுதி அனுப்புகிறார். இங்க அவருக்கு என்ன நடந்தது? இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இப்ப சொன்ன அப்புறம் தெரியும் பாருங்க. பவுலும் சீலாவும் துதிச்சாங்க, சிறைச்சாலை உடைஞ்சது அது இங்கதான். இப்ப இங்கதான் அவர் இருந்து இந்த பாட அனுபவிச்சுட்டு அங்க நிருபத்துல என்ன செய்யறார்? நான் அதுல உயிர்த்தெழுதல்ல என்ன செய்யிருக்கிறேன்? ஐக்கியப்படுறேன். இங்க என்ன நடக்குது? பவுல் இந்த பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷங்களா சொல்லி காரியங்களை செய்யற பொழுது அவரை வந்து 22ல இருந்து 24 வரைக்கும் நீங்க வாய்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா, ஜனங்கள் கூடி அவரை என்ன செய்யறாங்களாம்? வாசிங்க 22ல இருந்து 20. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்களை கால்களை தொழுவு மரத்தில் மாட்டி வைத்தார். இது பவுலா? பவுல் நடுராத்திரியிலே இல்ல அவ்வளவுதான். இது பவுல் இவர் அனுபவிச்ச இதைத்தான் அங்க எழுதியிருக்காருங்க. கொரிந்தியர்ல இல்ல, பிலிப்பியர்ல வாசிங்க. பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறார். நான் இதெல்லாம் அவர் எப்படி பாக்குறாராம்? இதெல்லாம் அவர் சிலுவையில இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து முதல்ல எங்களுக்கு பாவங்களை தானே சிலுவையில சுமந்தார். அது கரெக்டா, அதுல டவுட் இல்ல தான். இவர் இங்க அடி விழும் பொழுது, இயேசுவை போய் அந்த இடத்துல சொல்லும் பொழுது, இவரை அடிச்சு சிறைச்சாலையில வைக்கும் பொழுது அவர் பிலிப்பியர்ல எழுதுறார். அப்ப எல்லாம் எனக்கு அங்க நடந்ததப்பா. அந்த பட்டணத்துக்கு நான் வரும்பொழுது நான் அதை எப்படி நினைச்சேன்? இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்கு என்ன செய்தார்? நான் அதோட நான் என்ன செய்யறேன்? ஐக்கியப்படுறார். அதை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றார் அவரோட வாழ்க்கையில. அதுதான் கரெக்டான உண்மையான சிலுவை தியானம். லெந்து காலம் நாம என்ன சொல்ல மாட்டேன், உண்மையான லெந்து காலமா தான். நம்ம ஒரு சின்ன காரியத்தை இது செய்ய முடியல. பவுல் அங்க அவர் அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் அந்த சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிறேன் சரீரத்தில் என்றதனுடைய அர்த்தம் இதுதான்.
அவர் பட்ட ஒவ்வொரு பாடுகள், மரணம். இன்னொரு இடத்துல நான் நினைக்கிற 3வது அர்ப்பணி ஊழியமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பட்டணத்துல யூதர்கள் எல்லாம் விரோதமா எழுப்பி இவருக்கு கல்லறைய கொல்ல பாக்குறாங்க. சரிவரையில அந்த பட்டணத்துல இருந்த புறஜாதி ஜனங்கள் எல்லாரையும் கிளப்பி விட்டு இவரை கல்லறிஞ்சு கிட்டத்தட்ட இவர் செத்துட்டாருன்னுட்டு இவரை போட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் அவர் எழுதுகிறார். அந்த ஒவ்வொரு பாடுகள்லையும் நான் இதை நினைவு கூறுறேன், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை சரீரத்துல என்ன செய்யறேன். சோ தவக்காலத்துல நம்ம செய்ய வேண்டியது, இன்றைய நாள்ல புதுசா இந்த செய்தியை கேள்விப்படுறோம். இயேசு எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்கள், இன்னல்கள், அனர்த்தங்கள்ல இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை தியாகத்தை நாம் சரீரத்துல சுமக்கிறவர்களாய் மாறணும். அதுதான் உண்மையான தவசு காலம், தவக்காலம். ஆமென். அடுத்த கிழமை புதாக்கள் கொஞ்சமா தான் நான் இயேசு கிறிஸ்து ரத்தம் அது இது குறித்து சொல்றேன். இன்றைக்கு தான் செய்தி தவக்காலம். அதான் ஆண்டவர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், சிலுவையில தன்னுடைய சரீரத்தை சுமந்திருக்கிறார். எங்களோட வாழ்க்கையில வருகிற ஒரு சின்ன சின்ன காரியங்கள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல நாம் அவரை சுமக்கிறவர்களாக இருக்கணும். இந்த ஜெயிலில் அவரை வச்ச பொழுது, இந்த ஜெயிலுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த ஜெயிலுக்குள்ள அவரால் அதனுடைய அளவு ஒரு ஆள் இருக்கத்தான் முடியும். இந்த ஜெயில வைக்கிறாங்க தானே, இந்த ஜெயில் ஒரு ஆள் இருக்கத்தான் முடியும், எழும்பி எல்லாம் நிக்க முடியாதான். அந்த ஜெயிலுக்குள்ள அவங்கள வச்ச பொழுது இதுக்கு வேற கட்டி வேற வச்சிருக்கிறாங்க கைய காலையெல்லாம். ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், துதிச்சு பாடினாரப்பா. அப்படித்தானே இருக்கு. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து, எங்களோட வாழ்க்கையில ஜெபம் பண்ணி துதித்து பாடாததுக்கு காரணம் நல்ல சுவிசுல சூப்பர் பெற்று பெற்று இருக்கு. அதனால காலையில் எழும்ப முடியாது 5 மணிக்கு. நம்ம இந்த பவுல் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து துதிச்சு பாடினதுனாலதான் சிறைச்சாலை என்ன செஞ்சது. நம்ம சிறைச்சாலை உடைய மாட்டாங்குதே. பெற்று பெற்று நீங்க வேற வேற இடங்கள்ல இந்த இயேசு கிறிஸ்துவ சுதந்திரம், இப்ப சுவிஸ் ஓகே, சுதந்திரமா துதிக்க முடியாத என்ன சொல்றது, சீனாங்க இங்க நம்ம போக முடியாது. நீங்க ஸ்டோரியல் எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க அங்க இருந்து ஏன்னா அவனுக்கு சத்தமா என்ன செய்ய முடியாது, துதிக்கவோ ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அவங்க அதனால அவங்களுடைய அந்த அந்த வாஞ்சை என்ன இக்கட்டான சூழ்நிலை, சத்தமா துதிச்சா அவங்க கொண்டு போய் வெட்டிடுவாங்க. அவங்க கூடி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பேர் ஐக்கியப்பட்டு செய்கிற அந்த சின்ன சின்ன காரியங்கள் கர்த்தர் பெரிய அளவுல கனம் பண்ணி பெரிய அதிசயங்கள், அற்புதங்களை எல்லாம் செய்யிருக்கிறார். சவுதியில எல்லாம் ஒருத்தனை பிடிச்சிட்டு ஓட விடும் பொழுது சுட்ட ரவுண்ட்ஸ் போய் கீழே விழுந்திருக்கு. அப்படி பெரிய ஸ்டாச்சுகள் எல்லாம் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. நமக்கு நல்ல கதிரை வேற என்னது, மைக் வசதி, ரம் புது செட், துதி ஏட்டா எங்க துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகள் நம்ம இந்த மாதிரிதான் தியானிக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம ஒவ்வொன்றையும் நாம் அவருடைய மரணத்துல கலந்து கொள்வர்களா இருக்கணும். அப்ப பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க, துதிச்சு பாடுறாங்க. அங்க அந்த சிறைச்சாலை அதிர்கிறது. அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும். எல்லாமே ரட்சிக்கப்படுறாங்க. சோ அப்ப ஜெபம், துதி எங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா சபையில ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஆமென். அதனாலதான் எனக்கு கொஞ்ச நாட்கள்ல இந்த கொஞ்சம் ஆராதனைக்கு முதல் கொஞ்சம் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா ஐக்கியப்பட்டீங்கன்னா செய்யலாம். ஜெபம், துதி கண்டிப்பா தேவை. அது இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சோ அப்ப பவுலும் சீலாவும் அதை என்ன செய்யறாங்க, அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5, 6. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சுகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலம் செய்கிறது. போதும். சோ இங்க பவுல் தொடர்ந்து இந்த பாடுகள் இதழை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இவர் தாங்கள் பாடுபடுகிறதுனால மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கிறதா, ஆறுதல், ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த மாதிரி நாங்க படுகிற பொழுதும் ரட்சிப்பு பலன் பெறுகிறது. சோ உங்களுக்கு வருகிற, நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு உபத்திரவம், ஒரு காரியம் வரும் பொழுதுதான் நம்ம அதிகம் ஆண்டவர் என்ன செய்வோம். அப்ப எங்களோட ரட்சிப்பு என்ன செய்யுது, அந்த டைம்ல பலப்படுது. அதான் அவர் சொல்றேன், நான் சிலுவையை என்ன செய்யறேன், அதோட நான் ஐக்கியப்படுறேன், மரணத்தை சுமந்து வாழ்க்கிறேன். அதனாலதான் பவுல் வெற்றி சிறந்து இருக்கிறார்.
அவர் இந்த மாதிரி வருவதற்கு காரணம் அதுதான். சோ எங்களோட வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்துடைய எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பாடுகள் காரியங்கள் நிமித்தம் அது எங்களுக்கு மாத்திரமல்ல, அதனால மற்றவர்களுக்கும் என்னது பலனை உண்டாக்கும், மற்றவர்களுக்கும் ஒரு ஆறுதலை, மற்றவர்களுக்கும் ஒரு தேறுதலை அது உண்டாகும். இதுதான் சிலுவையினுடைய தியானம் என்று நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர் இப்ப இந்த அப்போஸ்தலர் 1, 2 அதிகாரத்துல இப்ப எருசலேமில் ஜூதர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அவர் கொடுத்த ஒரு பிரமாணம் என்னது? யூதேயா, எருசலேம், சமாரியா முழுவதிலும் சகல இடங்களிலும் சாட்சிகளா இருப்பீங்க. அவருடைய அந்த சபை என்ன செய்யுது? பரவும், வளரும். எப்படி அது வளர்ந்துச்சு, எப்படி அது போச்சுது? நீங்க 5, 6 அதிகாரத்துல வாசிங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் எருசலேம் கூடி இருக்கிறாங்க. மேல் விட்டரில் இது என்னது பரிசுத்தாவி இறங்குறார், 3000 ரசிக்கப்படுது, 5000 ரசிக்கப்படுது, அனுதினமும் சபையெல்லாம் வளர்ந்து வருது தானே. இப்ப எல்லாருமே எங்க இருக்கிறாங்க? எருசலேம் பேர் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எருசலேம் விட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க? வெளியில போறாங்க. எப்படி அது நடந்துச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு? உபத்திரவம். முதலாவது ஸ்தேவான கல்லறிஞ்சு என்ன செய்யறாங்க? கொல்லுகிறாங்க. கொண்ட பிறகு சகலரும், அதாவது அப்போஸ்தலர்களை தவிர மீதி எல்லாரும் அங்க இருந்து வெளியேறாங்க, சிதறடிக்கப்படுறாங்க. சிதறடிக்கப்பட்டு சொல்லுகிறது உபத்திரவத்தின் நிமித்தம் அவங்க சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு தேசங்களுக்கும் போறாங்க. அப்படி போன விசுவாசிகள் தான் ஆண்டவருடைய இந்த ராட்சியத்தை உலகத்தின் சகல இடங்களும் கொண்டு போனாங்க. நீங்க பைபிள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கை ஸ்டோரி படிச்சீங்கன்னு சொன்னா இவங்க போன இடங்களில் ஆண்டவரை சொல்லி சனமெல்லாம் இதண்டிட்டு பிறகு இங்க எருசலேமுக்கு அறிவித்தல் கொடுக்க எருசலேம் இருந்து அப்போஸ்தலர் போறாங்க. அப்போஸ்தலர் யாரும் போகல. இதுல இருந்து நான் சொல்ல வரே இல்லை, பாஸ்டர் போகக்கூடாது வழியில ஊழியத்துக்கு, நீங்க போகணும்னு சொல்ல வரே இல்லை. பட் அதான் ஸ்டோரி. அதாவது நம்ம விசுவாசி ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கணும். நம்ம எங்களை நம்மளே என்ன செய்யறோம்? பைபிளை படிக்கும் பொழுது நம்ம சரியா புரிஞ்சு கொள்வதனால எங்களை நம்மளே அதெல்லாம் அப்போஸ்தலர் செய்தாங்க அப்படின்னு போட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. சிதறப்பட்ட விசுவாசிகள் தான் போய் தேசம் முழுதும் இதை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர் போய் அதை சரி செய்தாங்க, காரியங்களை செய்தாங்க. சரி, அப்ப உபத்திரவத்தின் நிமித்தம் தான் சபை என்ன செய்தது? எல்லா இடம் போனது, வளர்ந்தது, காரியங்களை செய்தது. சரி, லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23 எடுங்க, இன்னொரு ஆள் கலாத்தியர் 2:20 எடுங்க. லூக்கா 9:23 வாசிக்க கேட்போம். வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, நம்ம எல்லாம் யாரு? இயேசுவை பின்பற்றுறவங்க, இயேசுடைய பிள்ளைகள். இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம், தெரியும். அவர் என்ன சொல்றார்? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவான். பவுல் தன்னைத்தானே வெறுத்து தனக்கு லாபமானதை குப்பை நஷ்டம் என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் அவருக்கு வருகிற துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவரை பின்பற்றினார். இதுதான் உண்மையான சிலுவை தியானம். இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்கு லாபமானதோ ஏதோ ஒன்று எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் அது எங்களுடைய சிலுவை, அதை நாம் எடுத்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆகவே இந்த தவக்காலத்தை நினைவு கூறுற நாம் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், மரணங்களை நினைவு கூறுகிற நாம் அதை குறித்த சரியான ஒரு புரிதலை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 2:20 வாசிக்க கேட்போம். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? அறையப்பட்டிருக்கிறார், ஆனாலும் பிழைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடன் கூட என்ன செய்திருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் அவருடைய உயிர்த்தெழுதல் முதல் நாம் பிழைத்திருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அன்பு. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் செய்த அந்த தியாகத்தை நாம் சுமக்கிறவர்களாக இந்த தவக்காலத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இயேசுடைய இந்த மரணத்தின் மகிமையை தேவன் ஆருக்குள்ள வச்சிருக்கிறார்? அவரெல்லாம் யாரு அந்த அதை என்ன சொல்றது, அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்குள்ளும் அதை என்ன செய்திருக்கிறார்? எங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவன் வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம்
6 இருந்து 9 வரைக்கும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் ஓய்வடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய ஜீவன். 9. ஏன் அவர்கள் இவ்வளவு காரியங்கள் துன்பப்படுறாங்க, தள்ளி விடுறாங்க, எல்லாம் நடக்கிறது, எதுவுமே செய்யறது இல்லையா? அவர் ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தோட ஐக்கியப்படுறார். அவர் அதை அந்த மாதிரி தான் என்ன செய்யறார்? தன்னுடைய வாழ்க்கையில தியானிக்கிறார். சரி, இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த மகிமையை, இந்த உயிர்த்தெழுதல், இந்த மரணத்தின் மகிமையை அவர் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாராம்? நினைக்கிற 7வது வசனம், தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை நாமாரு சாரி ஒரு தடவை சொல்லுங்க. மட்பாண்டம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப எல்லாம் போயிட்டு அந்த காலத்துல நம்ம சமைக்கிறதெல்லாம் அதுல தானே. அது என்ன செய்யும்? எங்க செய்யறது? உடைஞ்சிரும் டக்குன்னு. ஆண்டவர் இவ்வளவு பெரிய சிலுவை தியாகத்தை, அந்த சிலுவை மரணத்தை, அந்த மகிமைய எங்க கொண்டு வச்சிருக்கிறார்? நம்ம யாரு? அதனாலதான் அப்ப விழுந்து எழுப்புறது. மட்பாண்டத்தின் ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு மட்பாண்டத்தின் ஸ்டோரி தெரியுமா? பைபிள்ல எங்கே? உருவாக்கினது எங்களை மண்ணில இருந்து. அவர் அவர கையால மனுஷனை உருவாக்குறார். மண்ணில இருந்து சுவாசத்தை கொடுக்கிறார், ஜீவ சுவாசத்தை கொடுத்து அடுத்த செகண்ட் உடைச்சிட்டு. ஸ்டோரி உங்களுக்கு விளங்குதா? அதான் கதை பாரு. அப்பதான் அதுவும் அவர கையால உருவாக்குறார், சொந்த கையால உருவாக்குறார். உருவாக்கி அடுத்த செகண்ட் எல்லாம் உடைஞ்சு நொறுங்கிச்சு. ஆனாலும் அந்த நல்ல ஆண்டவர் ஒரு மிருகத்தை பிடிச்சு அடிச்சு அதனுடைய தோலை எடுத்து உடுத்தி திரும்ப அதை சரி செய்து வைக்கிறார். அது தோட்டத்துக்கு விட இல்லை. அதனால நீங்க போய் வீட்டை வாய்ச்சி பாருங்க. அவ என்ன சொல்றாருன்றா, வாழ் கர்த்தரினால் ஒருவனை நான் என்ன செய்தேன்? பெற்றேன். மட்பாண்டம் உடைஞ்சு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த உடைந்த மட்பாண்டம் உருவாக்கப்பட்டது தேவனை விட்டு விலகல்ல. அதனாலதான் அவ அப்படி சொல்றான், நான் தேவனால் கர்த்தரினால் ஒருவரை என்ன செய்தேன்? பெற்றேன்னு சொல்றான். அதுக்கு ஸ்டோரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏன் தோட்டத்துக்கு வெளியில வந்து அவங்க டெய்லி கும்பிட்டு போவாங்க. பைபிள்ல இல்ல சொல்ற, படிச்சது. நாம எங்க வாழ்க்கையில இதனாலதான் சில பேர் உடைவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க? விழுந்துருவாங்க, சில பேர் டக்குன்னு ஒரு காரியத்தை செய்வாங்க. இதை நம்ம ஒருவர் புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாம் யாரு? மட்பாண்டம். அதனால அந்த தேவனுடைய மகிமையே அவருக்கு தெரியும் நம்ம எப்படி, அவர் தான் எங்களை உருவாக்கினவர். ஆனாலும் அந்த நல்ல ஆண்டவர் எங்களுக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த மகிமையை கொண்டு வந்து மட்பாண்டங்களாகி எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனாலதான் எரேமியால எசேக்கியேல் ஒரு குயவன் ஒரு பானையை வணைந்து கொள்ளுகிறான். அது அவன் அழகா வணையும் போது அது உடைகிறது. அவன் என்ன செய்யறான்? திரும்ப எடுத்து அதை வணைத்துக் கொள்ளுகிறான்னு சொல்லப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் எங்களுடைய ஆண்டவர். அவருடைய மகிமை, அவருடைய என்ன சொல்றது, அந்த சிலுவையினுடைய அந்த மரணத்தை, அந்த மகிமையை எங்களுக்குள்ள, சிலுவையின் மரணம்னு சொல்லக்கூடாது, மகிமை, வெற்றி சிறந்தார் சிலுவையில, அதை கொண்டு வந்து எங்களுக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும், நான் வந்து இவ்வளவு பெரிய மகிமையை, விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய பொக்கிஷத்தை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த மட்பாண்டம் என்ன செய்யாது? இல்ல, நீங்க இப்போ என்னென்னலாம் செய்றீங்களோ அதெல்லாம் நினைச்சு கொள்ளுங்க. நான் சொல்லல, இதெல்லாம் செய்யும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் எங்களை புரிந்து கொண்டவராய், நேசித்தவராய் எங்களுக்குள்ள அவருடைய மகிமையை வைத்திருக்கிறார். பவுல் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனை போல வந்து மனித சரீரத்துல வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால எங்களால முடியும் வாழ்ந்து காட்ட. ஏண்டா, விழுந்தாலும் மட்பாண்டம் உடைந்தாலும் குயவன் என்ன செய்வான்? அதை திரும்ப செய்வான், திரும்ப கட்டுவார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு நல்ல அன்பு, நல்ல காரியமாக இருக்கிறது. சரி,
ஆனா எல்லாராலும் இந்த சிலுவை மரணத்தை, இந்த மகிமையை என்ன செய்ய முடியல. இல்லைன்னா அறிய முடியல அப்படின்னு எடுக்கலாம் இல்லையா? எல்லாரும் இதை அறிந்து கொள்ள, இத ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்ல முடியாது. ஏனென்றா அவன் அதை சரியா புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவன் எல்லாராலும் அதை சரியா அறிந்து கொள்ள முடியல. அதுக்குத்தான் நீங்க 4வது வசனத்துல நீங்க வாய்ச்சிங்கன்னு சொன்னா, கொரிந்தியர்கள் அதுல தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை என்ன செய்திருக்கிறான். அதனால அவங்களால இந்த சிலுவை மரணத்தின் மகிமையை, வேணும்னா சிலுவை மரணத்தை எல்லாரும் தெரிஞ்சு கொள்வாங்க. இந்த நாட்கள்ல எல்லாரும் அதை என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க பாருங்க. ஆனால் அந்த சிலுவை மரணத்தினுடைய அந்த மகிமையை அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள, தெரிஞ்சு கொள்ள, அதுக்குள்ள வாழ அவர்களுக்கு முடியாது. காரணம், இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனக்கண்களை என்ன செய்திருக்கிறான், இருட்டாக்கி வைத்திருக்கிறான். இருட்டா இருந்தா என்ன செய்யாது, அது தெரியாது. அப்ப இப்ப நம்ம சாதாரணமா எடுப்போம். இப்ப ஒருத்தருக்கு தெரியல, கண் தெரியலன்னு வைங்க. இப்ப இங்க இருந்து அவர் வானப்பு போய் கேட்கிறார். இப்ப நான் படமெல்லாம் வச்சு லூசன் மேப் எடுத்து என்ன செய்யறேன் சொல்றேன். அவருக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம், அவருக்கு சொல்லியும் அவருக்கு எப்படி போவார், போக முடியாது. நான் அவருடைய கரத்தை பிடித்து அவரை கூட்டிக்கொண்டாங்க விடணும். சிலுவை மரணம், அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தா நாம் அவனுக்கு எப்படி செய்ய முடியும் என்று கேட்டா பல காரியம் இருக்கு. இன்றைய நாள் இந்த பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை பற்றி சொல்றேன். நாம் அவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேணும். அதான் சிலுவை தியானம். ஏன்னா அவனுக்கு தெரியாது. நான் தான் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துடைய இந்த மகிமையை இந்த மட்பாண்டத்துக்குள்ள வச்சுக்காதானே எனக்கு தான் தெரியும். நான் என்னுடைய வாழ்க்கையில அந்த சிலுவை, இயேசு கிறிஸ்துடைய அந்த தியாகத்தை, மரணத்தை, அந்த பொக்கிஷத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை மரணத்தை நம்ம என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 1:8 நீங்க வாய்ச்சு பாத்தீங்கன்னா சரி, அவர் கடைசியில் அவர் சொல்லுகிறார், நீங்க யூதேயா எருசலேம் பூமியின் கடைசி பர்யந்தம் எனக்கு சாட்சிகளாயிருங்க. என்ன அர்த்தம், சாட்சிகளாயிருந்து வாழ்ந்து காட்டுங்க. அப்போஸ்தலர் அந்த நாட்கள்ல அவங்க இருந்து சிதறப்பட்டு அவங்க கொல்லப்பட்டு எல்லாம் செய்த பொழுது அவங்க கடைசி வரைக்கும் என்ன செய்தாங்க, வாழ்ந்து காட்டினதுனாலதான் நம்ம பெற்றிருக்கிறோம். எங்கட மனக்கண் என்ன செய்யிருக்கு, குருடாக்கப்பட்ட மனக்கண் திறக்கப்பட்டு இருக்கு. நாம ரசிக்கப்பட்ட நம்ம வாழ்ந்து காட்டுறதுலதான் அவன் என்ன செய்யும், மனக்கண் திறக்குமாளிய ஜெபிக்கணும். அதெல்லாம் இருக்கு, நான் சொன்னேன் தானே, அதெல்லாம் இருக்கு. பட் என்னட்ட கேட்டா, நான் இந்த நாட்கள சுவிசேஷம் எவங்கலிசம் என்ற ஒரு பாடம் படிக்கிறேன். அதுல அவங்க சொல்றது, நீங்க இந்த ஜெபிக்கிறது இதெல்லாம் அதுல தேவை, வாழ்ந்து காட்டு. இல்லைன்னா அவனால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் மனக்கண் என்ன செய்யிருக்கு. யாரும் ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுனதுலதான் நான் எனக்கு என்ன செய்யிருக்கு, கண் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளும் லங்கந்தாள்ல இருந்து ஒரு வோல்வோ சிவப்பு கார்ல பாஸ்டர் ராஜனும் கங்காண்டியும் என்னை வந்து எபிகோன் 40 நிமிஷம் வருமா வந்து டெய்லி என்னை ஏத்துறது இறக்குறது அங்க கூட்டிட்டு அங்க வாழ்ந்து காட்டினபடியா நான் என்ன செய்யிருக்கிறேன். அதான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுற பொழுதுதான் அவன் என்ன செய்வான், அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அதனாலதான் மத்தேயு சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல 11-12 வரைக்கும் நீங்க வாய்ச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, என் நிமித்தம் அதை வாசிங்க. சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலம் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒளியே, வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் ஆண்டவருடைய இந்த சிலுவையின் அந்த மகிமையை இந்த மட்பாண்டங்களாக எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நாம் அந்த அப்போஸ்தலர் 1:8 நீங்க வாய்ச்சதை போல அவங்க பூமியின் கடைசி பரியந்தம் நினைச்சாங்க, சாட்சியா இருந்ததுனால எங்களுடைய கண் திறக்கப்பட்டது. தோமா அங்க வந்ததுனால அவரை இட்டியால என்ன செய்தாங்க, குத்தி கொண்டுட்டாங்க.
சோ அவர் அங்க வந்ததுனால எங்களுடைய ஆசியாவில் இருக்கிற எங்களுடைய கண்கள் எல்லாம் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. சந்ததி சந்ததியாய் இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டத்துக்குள்ள வைத்தவர்கள் வாழ்ந்து அதை வெளிப்படுத்தினதுனால எங்களுக்கு கண் திறக்கப்பட்டது. நாமும் இந்த சிலுவை தியானம் இந்த 40 நாட்கள்ல இவ்வளவு காலம் நம்ம வேற மாதிரி தான் தியானிச்சோம். இன்றைக்கு இந்த மாதிரி கற்றுக்கொள்வோம். நாம் அவருடைய மரணத்தோடு ஐக்கியப்படுகிறவர்களாய், அதை வாழ்ந்து நம்ம காட்டுகிறவர்களாய் பவுலை போல நம்ம இருக்கணும். இங்க சொல்லப்படுகிறது, உப்பானது உப்பு தானே வாச்சிங்க, சாரை மட்டும் போனா என்ன செய்யறதாம்? சோ சிலுவையில அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறது. அந்த மகிமையை நான் இழந்துட்டேன்டா, இல்ல அதை அதன்படி வாழணும்னா நம்ம ஒன்றுக்கும் என்னது இல்லை, பிரயோஜனம் இல்லைன்றதை சிம்பிளா சொல்றாரு அவர். அவ்வளவுதான். இப்ப அவங்க ஸ்ரீசன்மாருடைய வாழ்க்கை எல்லாம் எடுத்து பார்த்தா, இயேசு கிறிஸ்து கடைசியில இல்லாண்டவரே நான் தேவனுடைய குமாரன் அங்க இருந்தேனா அதுன்னு சொல்லி விட்டு ஓடிந்தான்னு எங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கு. இதுதான் சிலுவையினுடைய தியானம் என்று நான் நம்புறேன். நீங்க என்னத்தை நம்புறீங்களோ தெரியல. 16வது வசனம் அதுலயே மத்தேயுவில இவ்விதமாய் அப்ப கவனிங்க, இவ்விதமா எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவங்க என்ன செய்வாங்களாம்? பரலோகத்துல இருக்கிற மகிமைப்படுத்தும்படி உங்களோட எங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு அப்படி பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? விட்டுட்டு வாங்க. அப்படி பிரகாசிக்கும் போது என்ன நடக்கும்? அவங்கள் அந்த சிலுவை இயேசுவை என்ன செய்வாங்க? வெறுமனையே பார்க்கிறவர்களாய், வெறுமனையே வழிபடுறவர்களாய் இல்லாதபடிக்கு அந்த பொக்கிஷம் இருக்குதானே மகிமை, அந்த பொக்கிஷம் எப்படி எங்கட மட்பாண்டத்துக்குள்ள வந்ததோ அதே போல அவங்களோட மட்பாண்டத்துக்குள்ள வரும். அதனால சிலுவை தியானம் என்றது இதுதான். நான் முன்னாலே சொல்லிட்டேன், இது நீங்க வாழ்க்கையில என்ன சேர்க்க மாட்டீங்க. தவக்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு செய்தியை நீங்க கேட்டீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு சிலுவை தியானத்தை குறித்து அதுக்காக மற்ற செய்திகள் எல்லாம் தப்பண்டு இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறித்து தியானிச்சா அது இதெல்லாம் தப்பண்டு இல்லை. அதெல்லாம் கண்டிப்பா தேவை, அதெல்லாம் உண்மை. ஆனால் நம்ம இந்த மாதிரியும் என்ன செய்யணும்? அவருடைய சிலுவை தியானத்தை தியானிக்கணும். இயேசுவை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தான் அவர் அறிந்தவர்கள் தான் அவரை என்ன செய்திருக்கிறோம்? நம்புகிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். அவர் எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டார், காரியங்கள்லாம் செய்தார். படத்துல காட்டுறதெல்லாம் அதெல்லாம் போட்டு நம்ம புதாக்களுக்கு காட்டலாம். ஏன்னா அது ஆக்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த ஆக்டிங்கை தாண்டி ரியலுக்குள்ள போயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில. அதை நாம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துகிற பொழுது இந்த இயேசு கிறிஸ்து எல்லாருடைய மனக்கண்களையும் திறப்பார். இந்த இயேசு கிறிஸ்துடைய மகிமை அவங்க எல்லாரும் உலகத்தில் வாழ்ற எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க? அந்த பொக்கிஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். காரியங்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த கல்வாரி சிலுவை, அந்த பொக்கிஷம் என்ன சொல்றது? நம்ம கல்வாரி சிலுவை அது என்று சொல்லாவிட்டா அது ஒரு மகிமையின் பொக்கிஷம். எது? கல்வாரியில இயேசு கிறிஸ்து பலியாகினது. அந்த பொக்கிஷத்தை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டணும். இயேசுடைய அந்த சிலுவையை நம்ம வாழ்ந்து காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.